நீட் தேர்வு விவகாரம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த கருமத்தை நீங்களே பாருங்க. 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ண. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உன்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்ல. இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்ணுறது. பாத்தீங்களா, இதுதான் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்போ பரம்பரையா ஒருத்தன் என்ன தொழில் செய்யறானோ அதே தொழில செய்யணும் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த சனாதன, அது மட்டுமல்லாமல் RSS காரர்களுடைய கொள்கையும் இதுவாக தான் இருந்தது. தான் ஒரு RSS காரர் என்பதை இன்றைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பச்சையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த நீட் தேர்வே தான் உங்களுக்கு வேணுமா? நீங்க ஏன் எப்பவுமே வேல்யூவா இருக்கக்கூடிய ஒரு கார்பெண்டராகவோ அல்லது ஒரு கொத்தனாராகவோ அல்லது சித்தாளாகவோ அல்லது பெரியாளாகவோ அல்லது ஒரு பிளம்பராகவோ மாறக்கூடாது? அவர்களுக்கெல்லாம் எப்பவுமே டிமாண்ட் இருக்குது. நீட் தேர்வே வேணுமா? அதனால இது போன்ற பணிகளையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவேகாவினுடைய RSS அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசி இருக்கிறார். புரியுங்களா? இதைத்தான் நாங்கள் குலக்கல்வி திட்டம்னு சொல்றோம். அவன் பரம்பரை சார்ந்த தொழிலையே தொடர்ச்சியாக செய்யணும்னு வற்புறுத்துவதுதான் இந்த RSS அவர்களுடைய கொள்கை அப்படின்னு நாங்க சொல்றோம். அதைத்தான் அந்த சிடிஆர் நிர்மல்குமாரும் அந்த கருமத்தை தான் அப்படியே வந்து ஒப்பிச்சுக்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு புள்ள பிறக்கும் இல்ல, அவருக்கு ஒரு குழந்தைகள் இருக்கும்ல, அந்த குழந்தைய பிளம்பராகவோ அல்லது கார்பெண்டராகவோ சித்தாளாகவோ பெரியாளாகவோ அவர் அனுப்பி அவங்கள அந்த தொழிலை செய்ய வச்சுட்டு அப்புறமா இந்த ஊருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணுங்க. என்ன படிக்கணும்ன்றத எங்க மாணவர்கள் முடிவு பண்ணுவாங்க. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை எங்கள் மாணவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ யாரு கூந்தல் வந்து சொல்றதுக்கு? நீ டாக்டருக்கு வேண்டாம், நீ வந்து கார்பெண்டருக்கு படி, கொத்தனாருக்கு படி, சித்தாளுக்கு படி அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? வாங்குள்ளே போய் படிக்க வை, வாங்குள்ளே போய் சித்தாள் வேலைக்கு அனுப்பு, கார்பெண்டர் வேலைக்கு அனுப்பு. எங்க பிள்ளைகளுக்கு இன்ஜினியரோ டாக்டரோ என்ன படிக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிப்பாங்க. அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய இந்த அரசினுடைய கடமை. அப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த அரசுக்கு துப்பலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க.